காவேரி ஆகிய தோழர்களே, மணமகளின் தாயார் திருமதி தேவி அவர்களே மற்றும் மணமக்களின் உற்றார் உறவினர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிற திரு தயானந்த் அவர்களே மற்றும் மணமக்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பௌத்த முறைப்படி இந்த மணமக்கள் இருவரும் இல்லற வாழ்வை தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமாக இயக்க தோழர்கள் அவர்களுக்கு தோதான ஒரு தேதியை முடிவு செய்து அந்த தேதிக்கு நான் அவர்களின் கிராமத்திற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள், அடம்பிடிப்பார்கள். ஆனால் இந்த தம்பி உங்களுக்கு தோதான தேதி எதுவோ அந்த தேதியில் நான் தலைமையகத்திற்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று விரும்பி கேட்டு அதன்படி இன்றைக்கு கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் இந்த திருமணம் மிக எளிமையான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் பௌத்த முறைப்படி பெற்றோரின் வாழ்த்துக்களை பெற்று இல்லறத்தை தொடங்கி இருக்கிறார்கள். புத்தர் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் நல்வழி காட்டியவர். மனிதகுலம் சிறக்க வேண்டும், மேம்பட வேண்டும் என்று கனவு கண்டவர். ஒவ்வொரு தனி மனிதனும் நல்வழியில் இயங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் நல்வழியில் இயங்கும் என்கிற வழிகாட்டுதலை தந்தவர். அதற்கு மிக முக்கியமாக 5 வாழ்வியல் நெறிகளை வகுத்து தந்தார். அதைத்தான் இங்கே பாலி மொழியில் திரு தயானந்த் அவர்கள் நம்மிடையே வாசித்தார், மணமக்களையும் சொல்ல வைத்தார். அதனை தமிழிலும் கூறினார். பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியேற்கிறேன், திருட மாட்டேன் என உறுதியேற்கிறேன், மது போன்ற போதைப் பொருள்களை தொடமாட்டேன் என உறுதியேற்கிறேன், கொலை செய்ய மாட்டேன் என்று உறுதியேற்கிறேன், எந்த உயிரையும் வதைக்க மாட்டேன், ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்கிற வாழ்வியல் நெறியை பின்பற்றுவேன். இந்த 5 வகை ஒழுக்க நெறிமுறைகளை உலகுக்கு அறிவித்தவர், வழிகாட்டியவர், வகுத்தளித்தவர் புரட்சியாளர் கௌதம புத்தர். அவர் கடவுள் நம்பிக்கையை போற்றவில்லை, உருவ வழிபாட்டை போதிக்கவில்லை. தனி மனிதன் ஒவ்வொருவரும் நல்வழியில் வாழத் தொடங்கினால் போதும், உலகம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த பூ உலகமே சொர்க்கமாக மாறும் என்று விரும்பியவர் கௌதம புத்தர்.
கொள்வோம் என்று புத்தருடைய கருத்தியல் வாரிசாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தம்பி பிரதீப் அவர்களும் நித்தியலட்சுமி அவர்களும் விஜயபிரதாப் அவர்களும் நித்தியலட்சுமி அவர்களும் பௌத்த முறைப்படி இல்லறத்தை ஏற்றிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி அடுத்தடுத்து பல நிகழ்வுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற நெருக்கடியில் இருப்பதால் இந்த அளவிலே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் மீண்டும் தலைமையக வருவேன். என்னை சந்திப்பதற்காக வந்து காத்திருப்பவர்கள் தலைமையகத்திலேயே காத்திருக்க வேண்டும். 2 மணிக்கு மேல் நான் இங்கே வருவேன், உங்களை சந்திப்பேன் என்பதை சொல்லி மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.